வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் குடிக்கக்கூடிய பால் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே நம்ம பாலை ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறோம். எதுக்கானா பால்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, முக்கியமா கால்சியம் சத்து இருக்குது. அந்த கால்சியம் சத்து நம்ம உடலுக்கு ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பால் நமக்கு பிடிக்கலைனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீ கட்டாயமா பாலை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நம்மளை குடிக்க வைக்கிறாங்க. ஸோ அவ்வளவு நன்மைகளை கொண்ட அந்த பாலை சில உணவுகளோடு நம்ம சேர்த்து எடுக்கும்போது உடலுக்கு தீங்கு விளைவிக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாம செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு தான். அது உயிருக்கே ஆபத்தா கூட மாறலாம். ஸோ உணவு சேர்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பால் நிறைய சின்ன குழந்தைகள் தான் பால் அதிகமா குடிப்பாங்க. எந்த டைம்னே இருக்காது. சிலர்லாம் 2 வயசு 3 வயசு குழந்தைகள் உயரமா பால் கேட்பாங்க, நம்ம பாலும் குடிப்போம். அந்த டைம்ல வீட்டில் ஏதாவது ஒரு பழமோ இல்லை உணவோ ஏதாவது இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும், வயிற்றில் பிரச்சனை ஏற்படும், செரிமான கோளாறு ஏற்படும், வாய்வு பிரச்சனை, அலர்ஜி ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சிலருக்கு வெண்புள்ளிகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால பால் கூட சேர்த்து எடுக்கக்கூடாத உணவுகள், பால் சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடாத உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய உடல் நலத்திற்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். வீடியோவா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பால் கூட சேர்த்து எடுக்கக்கூடாத முதல் உணவு என்னன்னா பழங்கள். அதாவது என்ன பழம்னா சிட்ரஸ் பழங்கள் தாங்க. ஸோ எல்லா பழத்தையும் நான் சொல்லல, சிட்ரஸ் பழங்கள். அது என்னங்க சிட்ரஸ் பழம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது விட்டமின் சி நிறைஞ்ச ஆரஞ்சு பழம், லெமன், நார்த்தங்கா, மொசாம்பி, இது எல்லாமே சிட்ரஸ் பழங்கள் தாங்க. ஸோ இந்த பழங்களை பால் கூட நம்ம சேர்த்து எடுக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாகவே வீட்டில் ஒரு ஜூஸ் போடுவீங்க. நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் இப்போ ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணுறோம்னா ஆப்பிளில் பால் கலந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம். ஆனால் இந்த பழங்களில் நம்ம ஜூஸ் போடும்போது பால் சேர்க்கக்கூடாது. நம்ம கடைகளில் வாங்கும்போது கூட பால் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கான காரணமும் இதுதான். ஆனால் வீட்டில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்க. ஸோ பால் கூட நீங்கள் சேர்த்து எடுக்கலாம். அதாவது பால் கூட இந்த ஜூஸை நீங்க குடிக்கலைனாலும் சில குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்களா, சின்ன குழந்தைகள், அவங்க பாலை குடிச்ச உடனே நம்ம வீட்டில் ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி வச்சிருப்போம். ஸோ அந்த பாலை குடிச்ச உடனே ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியும் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா பாலை குடிச்ச உடனேயோ ஆரஞ்சு பழத்தையோ எலுமிச்சை பழத்தையோ இல்லை நார்த்தம்பழத்தையோ சாத்துக்குடியோ எந்த பழங்களான இருந்தாலும் இது புளிப்பான பழங்கள்ல, அதனால இது சாப்பிடக்கூடாது. ஏன்னா புளிப்பான உணவுகள் வயிற்றுல போய் உள்ள குடிச்ச அந்த பாலை விரைவாகவே உறைய செஞ்சிடும். ஸோ பால் உறைஞ்சு போயிடும். இதனால என்ன ஆகும், வயிற்றுல செரிமான பிரச்சனை ஏற்படும், வயிறு உப்பசம் ஏற்படும், வயிற்றுல வலி ஏற்படும். ஸோ இது குழந்தைகளுக்கு தெரியாது. பெரியவர்கள் நம்ம கொடுக்கும்போது குழந்தைகள் பால் குடிச்சாங்கன்னா நீங்க இந்த மாதிரியான பழங்களையோ இல்லை லெமன் ஜூஸையோ இல்லை இந்த மாதிரியான பழங்களை கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்க்கணும். யாருக்கு இது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும்னா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் தான் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா வயதானவர்களுக்கு எதை சாப்பிட்டாலுமே செரிக்காது, ஒத்துக்காது, அலர்ஜி ஏற்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி பால் கூட போய் பழத்தை சாப்பிட்றது, இல்லை பால் சாப்பிட்ட உடனே தெரியாமல் பழத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதனால இதற்கு சரியான ஒரு மாற்று வழி என்னன்னா, எப்போதுமே பாலை குடிச்சிட்டு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நீங்கள் அடுத்த சிட்ரஸ் பழங்களோ இல்லை சிட்ரஸ் ஜூஸோ, இப்போ ஆரஞ்சு ஜூஸோ லெமன் ஜூஸோ நீங்கள் எடுத்துக்கிறணும். நீங்கள் தெரியாமல் செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் உங்கள் உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனால் இன்னுமே நீங்கள் பார்த்து கவனித்து எடுத்துக்கிறங்க. ஸோ எப்போதுமே பழங்கள், ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாலுமே 1 மணி நேரம் சென்று பால் குடிங்க. இல்லை பால் குடிச்சிட்டு நீங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாலுமே 1 மணி நேரம் 2 உணவுக்கும் இடையில 1 மணி நேரம் இடைவெளி கண்டிப்பாக தேவை. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாலும் மீனும் தாங்க. மீன் சாப்பிட்ட பிறகு பால் குடிக்கவே கூடாது. ஆனா இது எல்லாருக்குமே பிரச்சனையை தருமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது. சிலருக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மீனும் பாலும் ரெண்டுமே புரதம் நிறைந்த உணவுகள். அதனால சிலருக்கு ரெண்டையும் ஒன்னா எடுக்கும் போது என்ன ஆகும்னா செரிமானத்துல சிரமம் ஏற்படும், வயிறு கனமா இருக்கும், வாந்தி உணர்வும் ஏற்படலாம். சிலர்
சிலருக்கு வெண்புள்ளிகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கடுமையான அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து இது மாறுபடுங்க. ஸோ எல்லாருக்கும் இது ஏற்படாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. ஸோ இதுக்கு ஒரு மாற்று வழி அப்படின்னா, நீங்கள் பாலை குடித்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மீன் சாப்பிடணும். மீன் சாப்பிட்ட 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் பால் எடுத்துக்கிறணும். ஸோ இதுதான் சரியான முறை. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பாலும் அதிக காரமா இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க. ஸோ இது 2யுமே சேர்க்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரியாணி, சிக்கன் கிரேவி ரொம்ப காரமா இருக்கக்கூடிய உணவுகளோடு நம்ம பால் குடிக்கிற பழக்கம் சிலருக்கு இருக்குது. சாப்பிட்ட உடனே பால் குடிப்பாங்க. ஆனா அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. காரம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துட்டு பால் குடிக்கிறதையும் தவிர்க்கணும். ஏன்னா சிலருக்கு அமிலத்தன்மை இதனால அதிகமாகும். வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு ஏற்படும். செரிமான கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. குறிப்பா லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்கிறவங்க, குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரியான காம்பினேஷன் எடுக்கிறத ரொம்பவே தவிர்க்கணும். 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பாலும் வாழைப்பழம் தாங்க. வாழைப்பழம் மில்க் ஷேக் ரொம்பவுமே பிரபலமானது. ஸோ வாழைப்பழத்தையும் மில்கையும் ஆட் பண்ணி எல்லாருமே குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆயுர்வேதத்தோடைய கருத்துப்படி 2யும் அடிக்கடி சேர்த்து கொள்றது சரியே இல்லைங்க. என்னைக்கே ஒரு நாள் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஓகே. ஆனா நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செரிமான தன்மை மந்தமாயிரும் அப்படின்னு ஆயுர்வேதத்திலே கூறப்படுது. அதனால இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பாலையும் பழத்தையும் தனித்தனியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே ஆரோக்கியம். ஏன்னா வாழைப்பழமும் சரி, பாலும் சரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டது. ஆனா 2யும் ஒண்ணா எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வயிறு உப்பசம், வாய்வு, கனமான ஒரு உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. முக்கியமா குறிப்பா இரவு நேரங்கள்ல இந்த காம்பினேஷனை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இதை கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, பாலும் அதிக உப்பு இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க. அது சிப்ஸு, பேக்கரி ஐட்டம், ஸ்வீட்ஸு, நிறைய எண்ணெயில பொரிச்ச உணவுகள், உப்பு பிஸ்கட்டு, இதை கூட பாலை குடிக்கிறது நிறைய பேருக்கு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் உப்பு சார்ந்த உணவுகளும் பாலையும் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அதிகமான உப்பு என்ன பண்ணும், உடலில் தண்ணீர் சமநிலையை மாற்றிடும். அது கூடவே பேக்கரி உணவுகளையும் நம்ம சேர்த்து எடுத்தோம்னா சர்க்கரை, கொழுப்பு, உப்பு 3மே அதிகமாயிரும். ஸோ அதை கூட நீங்கள் பாலையும் சேர்க்கும் போது தேவையற்ற கலோரி உடலுக்கு அதிகமாகி இதனால உடல் எடை கூடும் அபாயம் ஏற்படும். ஸோ நீங்கள் டெய்லி ரொட்டீனாக இந்த மாதிரியான ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டே இருந்தால் உங்கள் உடலுக்கு ஒபிசிட்டி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதனால் இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பால் குடிக்கிறதுக்கான சரியான நேரத்தை பார்த்துடலாம். பாலை காலையில் இல்லைன்னா மாலை நேரத்தில் இரவு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாலை குடிக்கலாம். ஆனால் கனமான உணவுகள் சாப்பிட்ட பிறகு பால் குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்படி தான் நீங்கள் சரியான முறையில் பாலை எடுத்துக்கிறணும். பாலை நீங்கள் பால் கூட எப்படி என்ன உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னா, பால் கூட நீங்கள் மஞ்சள் சேர்க்கலாம், ஏலக்காய் சேர்க்கலாம், பாதாம், பிஸ்தா, ஓட்ஸு, பேரிச்சம்பழம், சியா விதைகள், ஊற வைத்த விதைகளை போட்டும் நீங்கள் பால் குடிக்கலாம். ஸோ இந்த உணவுகள் மட்டும்தான் பால் கூட சேர்க்கறதுக்கான ஆரோக்கியமான உணவுகள். மற்றபடி எந்த உணவுகளையும் நீங்கள் உணவு கலவையும் சேர்க்காதீங்க. பால் குடிக்கும்போது ரொம்பவே கவனிக்க வேண்டியவர்கள் யாருன்னா, லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்கிறவங்க. நீங்கள் பார்த்து தான் பாலை குடிக்கணும். நம்ம எப்போ பால் குடித்தாலுமே வெதுவெதுப்பான நிலையில் பாலை குடிக்கிறதா ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு பாலை குடிங்க. இந்த வீடியோவில் கூறப்பட்ட எல்லா தகவலுமே பொதுவான ஆரோக்கிய தகவல் தான். ஸோ இந்த உணவு சேர்க்கையை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.